சிறப்பாக நிகழ்ந்தது என்பதை நாம் எல்லோரும் நன்கறிவோம். மகா கும்பாபிஷேகத்தினுடைய பரிபூரணமான பலனை தரவல்லதாக விளங்குவது திருக்கல்யாண உற்சவம். பொதுவாக ஒரு ஆலயங்களிலே நடைபெறக்கூடிய அத்துணை விழா வைபவங்களும் இறைவன் சார்ந்ததாகவே இருக்கும். அதாவது அறம், பொருள், வீடு, இன்பம் என்கின்ற 4 புருஷார்த்தங்களிலே அறம் சார்ந்ததாக இருக்கும், பொருள் சார்ந்ததாக இருக்கும், வீடு சார்ந்ததாக இருக்கும். ஆனால் திருக்கல்யாண வைபவம் என்பது இன்பம் சார்ந்ததான வழிபாடு. திருக்கல்யாண வைபவத்திலே நாம் இறைவனை நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக, அவரையும் நம்முடைய பேரானந்தத்தினுடைய சின்னமாகவே பார்க்கின்றோம். இறைவனுக்கு திருக்கல்யாணம் என்பது எல்லாம் அல்ல பரம்பொருளான உமையவள் கேதாரம் என்று சொல்லக்கூடிய வடநாட்டிலே உள்ள கேதாரம் என்கின்ற திருத்தலத்திலே கௌரி அம்பிகையாக தவம் ஏற்றுகிறாள். அப்படி தவம் ஏற்றுகின்ற அம்பிகை கேதார கௌரி என்று தீபாவளி அன்று கேதார கௌரி விரதம் என்று அம்பிகை சிவபெருமானையே வணக்க வேண்டும் என்று தவம் ஏற்றுகிறாள். கௌரி விரதம் என்று 21 நாட்கள் கடுமையாக கடைபிடிக்கின்ற அந்த விரதம் கௌரி விரதமாக போற்றப்படும். சிறப்பு வாய்ந்த கேதார நாட்டினுடைய அம்பிகை கேதார கௌரியாகவே திகழ்கிறாள். இன்றைய தினம் மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று சொல்கின்ற வண்ணமாக மாலை வேளையிலே சந்திரன் அஷ்டமி சந்திர விப்ரராஜ தலிகஸ்தல சோபிதாயே நமக என்று லலிதா சகஸ்ரநாமத்திலே 8வது நாள் சந்திரன் உயர்ந்த சந்திரனாக எப்படி நாம் அக்ஷய திருதியை 3ஆம் பிறையை வழிபடுகிறோமோ அது போலவே 8வது பிறை சந்திரனும் போற்றுதலுக்குரியவர். அந்த அளவிலே இப்பொழுது நாம் இந்த கல்யாண சீர் பக்ஷணங்கள் எல்லாம் அல்ல மலையத்வஜ ராஜா, மலைமகள் என்று அம்பிகைக்கு ஒரு பெயர். மலையத்வஜ ராஜா, ஒரு ராஜா திருமணம் செய்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. ராஜா வீட்டு கல்யாணம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அம்மாதிரி அம்பிகை உமையவருடைய தந்தையாக மலையத்வஜ ராஜா தான் இந்த திருமணத்தை நிகழ்த்துகிறார். மலையத்வஜ ராஜா ராஜ சீர் வரிசைகளை சிவபெருமானுக்கு சீராக கல்யாண சீராக படிக்கிறார். நீங்கள் எல்லோரும் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று மனதில் நினைத்துக் கொண்டு மலையத்வஜ ராஜாவினுடைய சொந்தங்களாக நம்மை பாவித்துக் கொண்டு இந்த மாங்கல்ய சீர் தட்டங்கள் சற்றேறக்குரிய 51 தட்டங்களுக்கும் மேலாக வரிசைகள் இருக்கிறது. இந்த வரிசைகளில் எல்லாம் பிரதானமாக விளங்குவது பருப்பு தேங்காய் என்கின்ற உத்தமமானது. ஏன் அந்த பருப்பு தேங்காய்? ஐயர் அதாவது பிராமணர் வீட்டு திருமணங்களிலே முதலிடம் வகிப்பது பருப்பு தேங்காய், மாப்பிள்ளை தேங்காய் என்று அதை சொல்லுவார்கள். உமையவளும் சிவபெருமானும் பருப்பு தேங்காய் உருவமாகவே அந்த காட்சி, அந்த பருப்பு தேங்காய் பொட்டுக்கடலையோ நடக்கடலையோ முந்திரி பருப்பினாலோ செய்த அந்த பொட்டு தேங்காயைத்தான் பிரதானமாக வைத்திருப்போம். அதை போல 2வது முக்கியத்துவம் வாய்ந்தது வெற்றிலையும் பார்க்கும். தாம்பூலே மகாலட்சுமி என்று மந்திரம் சொல்லும். வெற்றிலை பாக்கு இறைவனுடைய, அதனால்தான் நிச்சய தாம்பூலம் என்று நாம் சொல்லுவோம். அந்த வண்ணமாக இந்த சீர் தட்டங்கள் எல்லாம் வரிசையாக ஒவ்வொருவர் கரங்களிலும் தரப்படும். இன்னும் யாகசாலை கண்காமிலே பக்ஷணங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பக்ஷணங்கள் தான் ரொம்ப உயர்ந்தது. அதுல சொல்லுவாங்க, எங்க பிராமணர் திருமணங்கள்ல 7 வரி முறுக்கு. அந்த 7 வரியில ஒரு வரி குறைஞ்சிருந்தா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கோச்சிக்கு போயிடுவாங்க. இந்த 7 வரி முறுக்கு, 9 வரி முறுக்கு இதெல்லாம் இருக்கும். அந்த முறுக்கு, அதிரசம் போன்ற சீர் பக்ஷணங்கள் இப்பொழுது இங்கே யாகசாலையிலிருந்து விநாயகப் பெருமான், வடம்புரி விநாயகப் பெருமானிடமிருந்து பூஜை செய்து அந்த சீர் பக்ஷண தட்டங்கள் எல்லாம் உங்கள் கரங்களினாலே
ஆலயம் வளமாக வந்து திருமண மண்டபம் என்று சொல்லக்கூடிய திருமணம் நடைபெறுகின்ற இடம். இன்னும் சொல்ல போனால் இந்த திருமணம் சித்திரை மாதத்திலே இப்பொழுது நேற்று முன்தினம் 4 நாட்களுக்கு முன்பாக அக்ஷய திருதி அன்றுதான் மதுரையம்பதி மீனாட்சியினுடைய ஆலயத்திலே உற்சவமானது கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற வியாழக்கிழமை அன்று மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நிகழ்விருக்கிறது. இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்கு அருகாமையில் உள்ள பெருமாள் கோவில், அழகர் பெருமாள் கோவில் இருந்து அழகர் சீரானது வரும். அழகர் பெருமாள் என்று சொல்லக்கூடிய அழகர் கோவில் இருந்து சீர் வரும். அழகர் திருமணத்தை பார்க்க வருவதற்கு முன்பாக வைகை ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடும். அழகர் தன்னுடைய தங்கையின் மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தை அண்ணா இருந்து பார்க்கணும். அண்ணா வருவாரு. ஆனா அவர்னால அந்த ஆற்றை கடந்து மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை கலந்து கொள்ள முடியாம போகும். சிவபெருமான் சொல்லுவாரு, நான் காத்திருக்க முடியாது. ஏன்னா சிவபெருமான் எப்போதுமே ருத்ராம்சம், தான் சொன்னதை செய்யக்கூடியவர், அதீதமான உத்தமமானவர். அவர் சொல்வார், நன்னா வராரோ சீர் வரிசை வருதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் குறித்த நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்று அழகர் வருவதற்கு முன்பாகவே மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் செய்கிறார். ஆயினும் அழகர் ஆற்றில் இறங்கி, இன்னைக்கு நடக்கும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். அழகர் ஆற்றில் இறங்கி மீண்டும் அடுத்த கரைக்கு வரும் பொழுது அழகருடைய எண்ணம் போலவே திருமணம் மீண்டும் அழகர் முன்னிலையிலே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர அந்த திருமண வைபவம் மீண்டும் நிகழ்த்தப்படும். அதாவது இறைவன் எப்பொழுதுமே அடியாருடைய மனத்திற்கு என்ன வேணுமோ அதை தரக்கூடியவர். எல்லாருக்காகவும் இறைவன் வெளிவந்து வருவார். ஆக பெருமானுடைய பிரசாதம் இப்ப நமக்கு முதல்ல திருவேங்கநாத பெருமானுடைய பிரசாதம் கிடைச்சது. அதை கூட நாம் எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால் அழகர் பெருமானுடைய பிரசாதமாகவே கருதுகின்றோம் என்பதாக சொல்லி வாத்திய இசை முழங்க தீபாராதனை முடிந்து எல்லோருக்கும் அந்த திருமண பட்சண சீர்கள் தட்டங்கள் தரப்படும். எல்லாரும் வாங்கிக்கலாம். இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நிறைய இருக்கு. இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம். உங்க சார்பா எல்லாருமே எடுத்துட்டு வருவாங்க. சீர் பட்சணங்கள் திருக்கோவிலுக்குள்ளே சென்று திருமண மண்டபத்திலே பட்சணங்கள் எல்லாம் வரிசையாக வைக்கப்பட்டு, அதனால்தான் அதற்கு வரிசை என்று பெயர். சீர் வரிசை என்பது மிக அழகாக வைக்கப்படுவது, நேர்த்தியாக வைக்கப்படுவது, வரிசையாக வைக்கப்படுவது. இந்த சீர் பட்சணங்கள் எல்லாம் அம்பிகை திருமண மண்டபத்திலே வைத்தவுடன் முறையாக வேத சிவாகம முறைப்படி திருமணம் நிகழும். எல்லோரும் அமைதியாக இருந்து திருமண வைபவம் முடிந்தவுடன் பஞ்சமூர்த்திகள் நம்முடைய ஆலயத்தினுடைய உள்வீதியினை திருவளமாக வருகின்ற ஆராதனை நிகழ்வும் நிகழ்த்தரும். எல்லோரும் இருந்து கலந்து மகிழ்ந்து, இந்த கல்யாணோத்சவம் என்பதே நம்முடைய ஆனந்தத்தை சொல்லக்கூடியது. நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இறைவனுக்கு நாம் வெளிப்படுத்துகின்ற நிகழ்ச்சி என்பதாக சொல்லி எல்லோரும் பயனடையுமாறு திருக்கோவில் சார்பாக அங்கு வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கும்பாபிஷேகத்தினுடைய முழு பலன் திருக்கல்யாண வைபவத்தை காண்பதன் வாயிலாக அடையலாம் என்று சொல்லி பூஜை வழிபாடுகளை துவங்குகிறோம். ஹர ஹர நம பார்வதி பதமே.
ஆரம்ப ஸ்கந்தபூர்வஜா சோடசைவாணி அந்த இறையான் கணபதியை அன்பு கூறத் தொழுவோம்யா. விநாயகனே வெப்பினகை வேறு அறுக்கவல்லான், விநாயகனே வேட்கை தனுவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மகினாட் போற்றி கனகத்திரளே போற்றி சிற்றம்பலம் Thank you.
போற்றி